விலையை தாண்டி எப்படி நம்மளுடைய ஜீரோ பட்ஜெட்டில் நம்ம வந்து பாடலை வந்து உருவாக்கி வெளியீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நான் இந்த பாடல் உருவாக்கத்திற்காக பாடல் வெளியீடு பண்ணணும் அப்படின்றக்காக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா எப்போ தோணுச்சுன்னா, லாஸ்ட் இயர் ஜனவரி மாதம் முதல் சாங் வந்து நியூ இயர் சாங் தான் போட்டிருப்பேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அடுத்த பாடல் வந்து இப்போ வரைக்கும் 15 பாடல்கள் ரிலீஸ் பண்ணியிருக்குது. இன்னும் அப்கமிங்கில் வந்து ஒர்க்கு நடந்துகிட்ருக்குது. இன்னும் ஒரு 3 பாடல் வந்து ஒர்க்கில் இருக்குது. முருகர் பாடல் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து விஜய் பிரச்சார பாடல் ஒரு 2 பாடல் இருக்குது. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் வந்துடும். மொத்தம் வந்து 15, இன்னும் 18. இது இப்படியே கண்டிப்பாக என்னோட டார்கெட் வந்து இந்த வருஷத்தில் வந்து குறைஞ்ச ஒரு 50-55 பாடலாவது ரிலீஸ் பண்ணிடணும்னு. கண்டிப்பாக அதை ரீச் பண்ணிடுவேன். சரி, ஓகே. இந்த பாடல்லாம் நான் எப்படி எழுதுனதுக்குன்னு சொல்லணும்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடணும். அது வேற ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பாடல் எழுதுவது எப்படி அப்படின்னு. இப்போ இது வந்து பாடல் உருவாக்கம் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் பாடலாசிரியராக இருக்கேன். எனக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் எடுத்து ஒரு சாங் எழுதிடுவேன், ஒரு பாடல் வரிகளை வந்து எழுதிடுவேன். குறைஞ்சது எனக்கு அதுக்கு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம். அதாவது ஒரு மையக்கருத்து வந்து தீம் வந்து பிடிச்சிட்டோன்னாக்கா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம். ஏன்னா அதை சுற்றியே தான் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு பாடல் எழுதிடலாம். எழுதுனதுக்கு அப்புறமேட்டு அந்த பாடலுக்கு ஒரு மெட்டு வேணும். அதாவது டியூன், அடுத்தது மியூசிக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்கா என்னுடைய சைடில் வந்து 3-4 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறவங்க, மணி மைண்டட் இல்லாதவங்க, பணம் வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைக்க மாட்டாங்க. அவங்களுடைய திறமையை உலகத்துக்கு எடுத்து காட்டணும். நம்மளுடைய ப்ராஜெக்ட் வெளியில் வந்து அதை வந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகள், அப்படித்தான் சொல்லணும். நம்ம எங்கிட்ட 3-4 டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. நான் வந்து எப்போ வரிகள் எழுதி கொடுத்தாலுமே டக்குன்னு உடனே பண்ணிடலாமே அப்படின்ட்டு அவங்க அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால நேரங்கள் எடுத்துக்குவாங்க, மியூசிக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஒரு ரஃப் கட் அனுப்புவாங்க, சாம்பிள் ட்ராக் அனுப்புனாங்கனாக்கா அதை நான் கேட்பேன். அதில் என்னென்ன நிறை குறைகள் இருக்குது, உச்சரிப்புகள் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து மியூசிக் வந்து எப்படி இருக்குது, அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து வாய்ஸ் வெளியில் கேட்குதா, மியூசிக் வந்து அந்த வாய்ஸை வந்து அடிக்குதா, இந்த மாதிரி சில கரெக்ஷன்ஸ் எல்லாமே நான் பார்ப்பேன். அது முடிஞ்சோடனே அதை வந்து மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணி ஃபைனல் அவுட்டாக வெளில எடுத்துருவோம். வெளில எடுத்ததுக்கப்புறமேட்டு எடிட்டர்ட்டையும் போஸ்டர் டிசைனர் இந்த 2 பேர்த்துக்குமே அந்த ட்ராக்கை அனுப்புவேன். அதாவது ஒரிஜினல் மிக்சிங் மாஸ்டரிங் வர்றதுக்கு முன்னாடியே இது சாம்பிள் ட்ராக் கொடுத்தாங்க இல்லையா, அந்த சாம்பிள் ட்ராக்கை வந்து போஸ்டர் டிசைன் பண்ணுறவங்களுக்கும் எடிட்டருக்கும் அனுப்பிடுவேன், விஷுவல் எடிட்டருக்கும். என்ன காரணம்னா, நம்ம வந்து ஒரு பாடல் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னா வந்து அந்த பாடல் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த பாடலோட ஃபீலிங்கு, அந்த பாடலுடைய பேக்ரவுண்டு என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஆஸ் எ கிரியேட்டர் கண்டிப்பாக அவங்க வந்து ப்ராஜெக்டை பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவங்க கண்டிப்பாக பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா வந்து அதை கிளியராக பண்ணுவாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு வந்து 2-3 சஜஷன் சொல்லுவாங்க. 2-3 ஆப்ஷன்ஸில் எனக்கு போஸ்டர் டிசைன் ஆகட்டும், வீடியோவுக்கு வந்து முன்னாடியே குவாலிட்டி சொல்லிடுவார், இப்படி வரும், இப்படி வரணும். கண்டிப்பாக இது வரைக்கும் வந்து என்னுடைய பாடல் உருவாக்கத்தில் வீடியோ விஷுவல் எடிட்டராக இருக்கட்டும், போஸ்டர் டிசைனர் ஆகட்டும், என்ன அவங்க கொடுக்குறாங்களோ அதை நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதை அவங்க கொடுத்துருக்காங்க, எனக்கு அதை விட அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பேன், ஆனால் அவங்க வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி குறைஞ்சது ஒரு 20 or 30% அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க.
ஸோ அப்போ வந்து நான் அந்த இடத்துல வந்து அது இது வேண்டாம், இதுக்கு பொதுவாக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நான் ஆப்ஷன் சொல்கிறதுக்கு வழியே இல்லை, வார்த்தை எது சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. வாவ் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லாமே என்னென்னா டீம் கோஆப்ரேஷன் தான். டீம் வந்து நம்ம முதல்ல செட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீம் செட் ஆகணும். டீம் செட் ஆச்சுனாக்கா அந்த டீமு வந்து டீமோட மோட்டிவ் வந்து மணியாக இருக்கக்கூடாது, டேலண்ட்டாக இருக்கணும். அதை நம்ம பார்த்துக்கணும் மெயினாக. இது எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுடைய அடுத்த நகர்வு வந்து இந்த மாதிரி நம்மளுடைய பிளாட்ஃபாரத்தை வந்து சோசியல் மீடியாவில் நம்மளுடைய திறமையை வந்து சோசியல் மீடியா ப்ளஸ் இன்னும் நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதிலெல்லாம் நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு நமக்கான அங்கீகாரத்தை நாம் தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி சரி ரைட்டு. நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பாடல் உருவாக்குறது வந்து ரொம்ப சிம்பிள், குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பெரிய பட்ஜெட்டில் இப்போ வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் நம்ம போய் வரிகள் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், போய் கேட்டோம்னாக்கா ஒரு சாங் ஒன்று பண்ணணும் அப்படின்னா வந்து எப்படியும் குறைஞ்சது வந்து ஒரு 30,000 35,000 50,000 வரைக்கும் மினிமம் பட்ஜெட் 50,000 கேட்பாங்க. ரைட்டுங்களா. இப்போ வந்து எடிட்டர்கிட்ட கொண்டு போனோம்னா அவங்க வந்து குறைஞ்சது வந்து 25,000 20 அந்த மாதிரி கேட்பாங்க. பாடலாசிரியர்கிட்ட கொண்டு போனோம்னாக்கா அது ஒவ்வொருத்தருடைய 5,000 பாடலாசிரியர் 20,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அடுத்த பாடகர் இருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாடகர் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பாடகர் வந்து குறைஞ்சது வந்து அவங்களும் அப்படி தான், அது ஃபேமஸ் எப்படி அவங்களுடைய ஃபேம் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல கேட்பாங்க. அடுத்து வந்து இன்ஜினியர்ஸு, சவுண்ட் இன்ஜினியர்ஸு, அந்த மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வரும். ரைட்டுங்களா. இப்போ இப்படி ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறதுனா பார்ட் ஆஃப் பேமெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்னாக்கா மொத்தமாக டோட்டலாக ஒரு பாடல் வெளியீடு செய்கிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 1,00,000 ரூபா வந்துடும். ரைட்டுங்களா. ஸோ இதுதான் இது வந்து அதிகமான காஸ்ட்டு. இப்போ நான் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறேன்னா, நம்ம மஞ்சிகை பிக்சர்ஸில் உங்களுடைய பாடலை உங்களுக்கிட்ட வரிகள் இருந்ததுன்னா, வரிகள் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலோ எதுவாக இருந்தாலும் குறைந்த பட்ஜெட்டில் நம்ம செஞ்சு தந்துட்டுருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆடியோ, விஷுவலு, லிரிக்ஸு இது எல்லாமே சேர்ந்து குறைஞ்சது வந்து ஒரு 35,000 40,000 பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிக்சிங் மாஸ்டரிங் இருக்குது, மியூசிக் டைரக்டருக்கு, சிங்கரு ப்ளஸ்ஸு எடிட்டரு, அப்புறம் பாடலாசிரியர் 5 ஒர்க் இருக்குது. 5 ஒர்க்குக்கும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கனாக்கா 35,000 40,000 அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நான் மினிமம் 8,000 ரூபா போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும். இது வந்து மினிமம், அதாவது எல்லாத்துக்கும் 8,000 கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு வந்து 10,000 இருக்கும், ஒருத்தருக்கு வந்து 4,000 இருக்கும். இப்படி கூட குறைச்ச இது வந்து அப்ராக்சிமேட்லி தான். ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டில் இன்னும் அதை விட கூட கம்மியாக பண்ணலாம். என்னென்னா குவாலிட்டி தரம், அது வந்து மிக்சிங் மாஸ்டரிங் வந்து 4,000 ரூபாய்க்கும் பண்ணுவாங்க, 7,000 ரூபாய்க்கு பண்ணுவாங்க, 15,000 ரூபாய்க்கு பண்ணுவாங்க, 1,00,000 ரூபாய்க்கு கூட பண்ணுவாங்க மிக்சிங் மாஸ்டரிங். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்க டீம் எப்படின்னா 25,000 ரூபாய்க்கு பண்ணுற மிக்சிங் மாஸ்டரை வெறும் 7,000 ரூபாய்க்கு பண்ணி தருவாங்க. அவங்களுடைய குவாலிட்டியில் எந்த மிஸ்ஸும் ஆகாது. அதே மாதிரி நம்ம கம்மியாக பணம் வாங்குறோமே அப்படின்ட்டு பணத்துக்கு தகுந்த வேலை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ப்ரொடக்ஷனில் அடுத்தடுத்த தேர்தல் பிரச்சார பாடல்கள் 1 by 1 வர்றதுக்கு இருக்குது. எல்லாமே இப்போ ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பின்னாடி ஒர்க்கில் இருக்குது, எடிட்டிங் இதில். அதனால் கூடிய சீக்கிரம் நிறைய பாடல்கள் நம்ம மஞ்சிகை பிக்சர்ஸில் எடுப்பீங்க, வெளியீடு பார்க்கலாம் நீங்கள். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாடல்கள் வெளியிடணும் அப்படின்னு சொன்னாலும், அதாவது உங்கள்கிட்ட ஒரு பாடல் இருக்குது, ஒரு பாடல் வச்சுருக்குறோம், எங்களுக்கு வந்து நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸ்கிட்ட இருந்து நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் எங்களை வந்து வெளிப்படுத்துங்க, கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் உங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ இப்போ வந்து அதை ரிலீஸ் பண்ணி அதில் வர்ற ரெவென்யூ, அதில் வர்ற வந்து வருமானங்கள் 50-50 ஷேர் அந்த முறைப்படியும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாதிரி இருந்தால் யார் வேணாலும் எங்களை அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்குன்னு நான் தனியாக இப்போ பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு பெரிய கிரவுண்டெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அது எங்கேன்னு கேட்டிங்கனாக்கா பெரும்பாலும் நான் இந்த மாதிரி பாடல் எழுதணுன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு வந்துடுவேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நான் ஒரு 2 மணி நேரம் அப்படியே எதையாவது ஒன்று உட்காந்து சிந்திச்சுட்டு இருந்தேன்னா பாடல் எழுதிடுவேன். அதை எழுதி முடிச்சுட்டு உடனே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவேன். இந்த பாடல் உருவாக்குறதுக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும் அப்படின்னா குறைஞ்சது வந்து
ஒரு 1 வீக் அல்லது 10 டேஸ் ஆகும். ஏன்னா அந்தந்த கிரியேட்டர்களுக்குன்னு ஒரு நம்ம கால அவகாசம் கொடுக்கணும். நம்ம அர்ஜென்ட் படுத்தினோம்னாக்கா இப்போ எனக்கு வந்து 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே நான் 6 மணி நேரத்துக்குள்ளே பாடல் எழுதிடுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இருந்தாலும் எனக்கு அது சம்மந்தப்பட்ட வரிகள் வர்றதுக்கு இன்னும் அதிகமான கால அவகாசம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக தேவை தான். இப்போ 2 நாளாயும் ஒரு சில பாடல்கள்லாம் வந்து 2 நாளாயும் அந்த பாடல் வரிகள் என்னால் எழுத முடியாமல் இருந்திருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய மைண்டு வந்து அந்த இடத்துல உட்காரலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு உண்டான நம்ம கால அவகாசம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ நண்பர்களே, ரொம்ப நல்லா இவ்வளோ நேரம் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்தீங்க. கண்டிப்பாக பாடல் எழுதுறது எப்படி அப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டுங்களா? கூடிய விரைவில் நம்ம சேனலில் யாரெல்லாம் உங்களுடைய படைப்புகளை வெளியிடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7305863657, அதாவது 730 58 63 657 இந்த நம்பரு. அடுத்தது manjigaiPictures@gmail.com அப்படின்னு மெயில் ஐடியிலையும் மெயில் பண்ணலாம். நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. உங்களுடைய படைப்புகளை நாங்கள் வெளிவரதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் உங்களால் என்ன முடியுங்கிறத நீங்கள் ஓப்பனாக முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜியும் நாங்கள் கொடுத்துருவோம். திறமைசாலிகளை வெளி உலகிற்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் இந்த மஞ்சிகை பிக்சர்ஸோட தாரக மந்திரம். கண்டிப்பாக நிறைய படைப்பாளிகள் வெளியே வருவாங்க. அதற்கு நமது மஞ்சிகை பிக்சர் ஒரு காரணமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன்.